ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து டே கொஞ்சம் லேட்டாக ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா பார்த்துக்கங்களேன். 5:00க்கு மேலே தான் எந்திரிச்சு வந்தேன். நேற்றுக்கே வந்து முடிவு பண்ணிட்டேன் என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பொங்கல் செஞ்சு சாம்பார் வச்சுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். நான் வந்து மதிய லஞ்சுக்கு வந்து குழந்தைங்களுக்கு பீட்ரூட் சாதம் ரெடி பண்ணி கொடுத்துர்லாம் அப்படின்ட்டு தான். கொஞ்சம் லேட்டாக எந்திரிச்சு வந்ததுனால சரி ஃபஸ்ட்டு வந்து சாப்பாடை வந்து குக்கர் வச்சு விட்டுட்டு அதுக்கப்புறமா பீட்ரூட் கட் பண்ணி பீட்ரூட் பொரியல் ஃபஸ்ட்டு தாளித்து விட்டுட்டேங்க. அதுக்கப்புறமா பீட்ரூட்டை துருவி வந்து பீட்ரூட் சாப்பாட்டுக்கு வந்து தாளித்து விட்டேன். குழந்தைங்களுக்கு எப்போவுமே பீட்ரூட்டை துருவி தான் நான் செஞ்சு கொடுப்பேன். பெரியவங்க வந்து பீட்ரூட் துருவி சேர்த்தோம் அப்படின்னா பிடிக்கிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்கன்ட்டு பெரியவங்களுக்காக பீட்ரூட்டை வந்து கட் பண்ணி தான் நான் தாளித்து விடுவேன். எப்போ எதை செஞ்சோம்னாலும் மேக்ஸிமம் வந்து 2 வெரைட்டியில் நான் செய்கிற மாதிரி தான் இருக்கும். சம்டைம்ஸ் சாம்பாரே வந்து பெரியவங்களுக்கு கொஞ்சம் காரமாகவும் குழந்தைங்களுக்கு வந்து காரம் கம்மியாகவும் போட்டு தான் நான் செய்ய வேண்டியதாக இருக்கும். சாப்பாடு வந்து குக்கர் வச்சு விட்டதுனால வேலையாக குக்கரை ஓப்பன் பண்ணி சாப்பாடெல்லாம் நல்லா கிளறி விட்டுட்டேன். அப்படின்னா தான் கொஞ்சம் உதிரி உதிரியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால கிளறி விட்டுட்டு பீட்ரூட் சாதத்துக்கு தேவையான சாப்பாடு மட்டும் எடுத்து போட்டு வச்சுட்டு ஆறுறக்கு வச்சுட்டேன். ஆறுனதுக்கப்புறம் நம்ம கிளறி விட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து என்ன பண்ணுவேன்னா குக்கிங் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஃப்ரிட்ஜில் ஏதோ பொருள் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜு கிட்ட வரைக்கும் போயிருப்பேன். அப்படியே பிளாங்க் ஆகி நின்றும். எதுக்காக வந்தோம் என்ன எடுக்கிறதுக்கு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் அங்கேயே நின்று யோசிச்சுட்டு இருப்பேன். இது ஃப்ரிட்ஜு கிட்ட மட்டும்ட்டு இல்லை, சம்டைம்ஸ் ஹாலுக்கெல்லாம் போயிட்டு எதுக்கு இங்கே வந்தோம் ஏதோ ஒன்று வெளியே உட்காண்ட்ருக்கிற எல்லாத்துக்கிட்டையும் சொல்லணும்னு சொல்லிட்டு போயிருப்பேன். ஆனால் என்ன சொல்ல போனேனே தெரியாமல் அப்படியே பிளாங்க் ஆகி நின்றுட்டு டிவி பார்த்துட்டு கூட சம்டைம்ஸ் நின்றுட்டு இருந்திருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு சரி இப்படியே நின்றுட்டு இருந்தோம்னா சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கிச்சனுக்கே போயிடுவேன். கிச்சனுக்கு போனால் அடுத்த செகண்ட் ஞாபகம் வந்துடும், அடடா இதுக்கு தான் நான் ஹாலுக்கு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா திரும்ப ஹாலுக்கு போய் அதை வந்து பண்ணுவேன். இந்த மாதிரி யார் யாருக்கெல்லாம் பிளாங்க் ஆகி நின்றுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். சாப்பாடு, சாம்பார், ரசம் எல்லாம் ரெடி பண்ணி முடிச்சுட்டு கடைசியாக தான் வந்து பொங்கல் குக்கர் வச்சு விட்டேன். பொங்கலுக்கு குக்கர் வச்சு விட்டுட்டு அதுக்கப்புறமா குழந்தைங்களெல்லாம் எழுப்பி ரெடி பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பொங்கல் வந்து ஹேர் போனதுக்கப்புறமா கையோடு வந்து பொங்கலை தாளித்து விட்டுட்டு அதை வந்து குழந்தைங்களுக்கும் போட்டு போய் வேலையாக ஊட்டி விட்டு குழந்தைங்களெல்லாம் கிளப்பி ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்டாச்சு. குழந்தைங்களாம் ஸ்கூலுக்கு கிளம்புனதுக்கப்புறமா சோஃபாவை பார்க்கும்போது ரொம்பவே மோசமாக இருந்துச்சு. சரி சோஃபா விரிப்பெல்லாம் எடுத்து உதறி போட்டுட்டு அதுக்கப்புறமா வீடெல்லாமே கூட்டி விட்டேன். நான் எப்போவுமே வந்து ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நான் க்ளீனிங் ரொட்டீனே ஸ்டார்ட் பண்ணுவேன். சம்டைம்ஸ் வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கேன் அப்படின்னா கையோட க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு தான் மறுவேலை. நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.